ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம பண்ணுற ஈவினிங் ஸ்நாக்ஸில் ரெண்டாவது ரெசிபி என்ன செய்ய போகிறோன்னா, எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான ரோட்டு கடை மசாலா சுண்டல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது போல் பட்டாணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் மிக்சியில் 3 வெங்காயம், 2 தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, அப்புறம் ஒரு கிராம்பு, ஒரு சின்னதாக ஒரு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு ஆப்ஷனல் தான், வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்மளோட பட்டாணி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. அதுலேருந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி எடுத்து இது போல் மசிச்சு எடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா, இது கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்களும் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி எந்த அளவுக்கு பழுத்து இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா குக்காக இருக்குது. இது நல்லா குக்காக இது போல் வாணலிலே ஒட்டாமல் எண்ணெயில் பிரிஞ்சு நல்லா வரும். இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் நமக்கு, அதுக்காக தான். இப்போ இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்களா, நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த பட்டாணி தண்ணியோட பட்டாணியும் சேர்த்து இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் எந்த விதமான ஆயிலும் அதிகமாக சேர்க்காமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோட்டு கடை மசாலா சுண்டல் ரெடி. இப்போ இது நம்ம கடைசியாக பிளேட்டிங் வந்து பார்த்துடலாம். அதுக்கு இது போல் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு, நான் என்கிட்ட உளுந்த வடை இருந்ததால் ஸோ அந்த வடை இது போல் பிச்சு போட்டிருக்கேன். வடை இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மசாலா சுண்டல் லேயர் போட்டுட்டு திரும்ப இன்னொரு லேயராக நம்ம அந்த மசாலா வடையை திரும்ப பிச்சு போட போகிறோம். இது போல் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டா நம்மளோட ரோட்டு கடை மசாலா சுண்டல் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். நார்மலாக இது போல் ரெசிபீஸ் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவே நம்ம வெளியில் சாப்பிட்டா அதில் என்னென்ன மசாலாஸ் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கும். ஸோ இதுவே நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நம்ம எந்தளவுக்கு ஹெல்த்தியாக செய்கிறோங்கிறது நமக்கே தெரியும். ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எண்ணெயை சேர்க்காமல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் என்ன நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.